ஹலோ காய்ஸ். இப்போ நீங்கள் ரைட்னா ஒரு பெரிய ஃபினான்ஷியல் இஷ்யூவில் இருக்கீங்களா? அப்போ எதுக்கும் கவலைப்படாதீங்க. ஏன்னா நீங்கள் கரெக்டான பிளேஸ்க்கு தான் வந்திருக்கீங்க. இனிமேல் தான் நீங்கள் வேறு லெவலில் வளர போகிறீங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியாஸ் ஹோம் யூடியூப் சேனல். இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி. ஸோ இன்றைக்கி வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு விநாயகரை வச்சு பூஜை பண்ணிடலான்னு பிளான் பண்ணியாச்சு. நமக்கு சாமி எதுவும் செய்யலைனாலும் நம்ம சாமிக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டு தானங்க இருப்போம். அதில் ஒன்று தான் இது. இன்றைக்கி வீட்டில் நானும் என் ஃப்ரெண்டும் அதுக்கப்புறம் என் பையனும் மட்டும் தான் தனியாக இருந்தோம். ஏன்னா எங்கள் அத்தை மாமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு கல்யாணத்துக்காக ஊருக்கு போயிருந்தாங்க. அதனால் நானும் என் பையனும் இருந்தோம். அப்புறம் என் ஃப்ரெண்டு வந்துட்டு அவனை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுட்டி, நான் பார்க்க வரேன்னு சொன்னான். சரி இன்றைக்கி லீவ் தானே வான்னு சொல்லி அவளையும் கூப்பிட்டாச்சு. ஸோ அவளும் வந்துட்டா. அவள் வந்தவுடனே காலையிலே நாங்கள் பக்கத்தில் இருக்கிற வலம்புரி விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம். ஆக்சுவலி வலம்புரி விநாயகர் வந்து மீன ராசியில் இருக்கிறவங்களுக்கும் சரி, ராகு கேது இருக்கிறவங்களுக்கும் சரி, அவர்கிட்ட போய் நம்ம சாமி கும்பிட்டு வந்தோம்னா ரொம்ப நல்லதுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ முடிஞ்சால் நீங்களும் போய் அவரை பார்த்துட்டு வாங்க. ஸோ வீடெல்லாம் ஓரளவு க்ளீன் பண்ணியாச்சுங்க. அடுத்து என்ன பண்ணலாம், ஏதாவது மதியத்துக்கு சமைக்கணும்னு பார்த்துட்டு இருந்தோம். வெளியே ஏதாவது ஆர்டர் போடலான்னு பார்த்தா நான்வெஜ் வேறு வேண்டாம், வெஜ் தானே, வெஜ் தான் நம்மளே செஞ்சுருவோங்க, அது எதுக்கு ஆர்டர் போடணும்னு சொல்லி சாம்பார், அதுக்கப்புறம் சாதம் வச்சு உருளைக்கிழங்கு பொரியல் மாதிரி வச்சுட்டோம். அடுத்து கொஞ்சம் துணியெல்லாம் துவைக்க வேண்டியது இருந்துச்சுங்க. அதனால் மாடியில் போய் செடிகளுக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு துணி துவைச்சிட்டு வந்தாச்சு. அப்படியே பேசிக்கிட்டே இருந்தனால வேலை சீக்கிரம் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் கொழுக்கட்டை செய்யலான்னு ஆரம்பித்தோமா, சரி விநாயகர் சதுர்த்தி கொழுக்கட்டை இல்லாமல் முடியாதுல்ல, அதனால் கண்டிப்பாக செஞ்சிடலான்ட்டு பூரணம்லாம் வச்சு செய்கிற அளவு டைம் இல்லைங்க. ஏன்னா என் ஃப்ரெண்டும் கிளம்பிட்டா. அதனால் சிம்பிளாக பிடி கொழுக்கட்டை மாதிரி செஞ்சிடலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து வெல்லம் இருக்குது பார்த்தீங்களா, அதை உடச்சி நல்லா தண்ணியில் போட்டு சுட வச்சுட்டேன். ஆக்சுவலாக இது வற்றணும், எனக்கு வந்து டைமும் இல்லை, அதே டைம் நான் தண்ணியும் நிறையா ஊற்றிட்டேன். அதனால் ஓரளவு பரவாயில்லன்னு அதை எடுத்து வச்சுட்டு தேங்காய் வந்து நான் துருவி போட்டிருக்கேன். நீங்கள் வந்து பீஸ் பீஸாக கட் பண்ணி போட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். நான் துருவி போட்டு செஞ்சுட்டேன் சரின்னு சொல்லிட்டு. அதனால் துருவி நீங்கள் வந்து பீஸ் பீஸாக கட் பண்ணி நெய்யில் வறுத்துங்க. அப்புறம் முக்கியமாக இந்த வெல்லம் காய்ச்ச தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அது நல்லா ஓரளவு ஆற வச்சு நீங்கள் ஊற்றுங்க. சூடாக ஊற்றினீங்கன்னா மறுபடியும் அது கண்டிப்பாக கை சுட்டுக்கும். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அப்புறம் அது கூடவே கொஞ்சம் உப்பும் தேங்காயும் போட்டு, உப்பு வந்து நீங்கள் மாவு தட்டினோடனே கிளறிடுங்க. ஏன்னா இந்த டைமில் போட்டிங்கன்னா கொஞ்சம் திட்டு திட்டாக ஒட்டும். இது வந்து ஒரு சின்ன இட்லி சட்டி. ஆக்சுவலி எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து நான் தம்பிக்காக தான் வாங்கினேன். ஏன்னா அவன் வந்து 8 மாதம் தானே ஆகுது. ஸோ வந்து அவனுக்கு அவனுக்காக வந்து ஏதாவது பியூரி பண்ணி கொடுக்குறதுக்கு, அதுக்கப்புறமா ஏதாவது இந்த மாதிரி டக்குன்னு வேக வச்சு கொடுக்குறதுக்கு நம்ம பெரிய இட்லி சட்டி எடுக்க வேண்டாம்ல, அதனால் இது பண்ணேன். இது வாங்கியிருந்தேன். ஸோ ரொம்ப நல்லாவே வந்துருச்சுங்க கொழுக்கட்டை, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட. அதுக்கப்புறமா இந்த விநாயகரை வந்து என் ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்தாங்க. இந்த விநாயகரை வந்து ஆக்சுவலாக இங்கே வந்து எல்லோரும் எப்படி பண்ணுவாங்கன்னா, மஞ்சள் வச்சு அது மேலே தடவி அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்களாம். எனக்கு தெரியாது. ஃபஸ்ட் டைம் நான் வாங்கியிருக்கேன். அதனால் நான் சிம்பிளாக அதை வாங்கின மாதிரியே வச்சு பழம்லாம் வச்சு சாமி கும்பிட்டுட்டேன். அப்புறம் இந்த பக்கத்தில் இருக்கிற வலம்புரி விநாயகர் கோயிலேருந்து சப்பரம் கொண்டு வந்திருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் இந்த வருஷம் கும்பம்லாம் ஆடினாங்க. ஆக்சுவலாக ஊரில் தான் கும்பம்லாம் பார்த்துருக்கேன். இங்கே வந்து கும்பம்லாம் வைப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஃபினான்ஷியல் இஷ்யூவில் இருக்கீங்கன்னா ரொம்ப பொறுமையாக இருங்க. உடனே ஏதாவது ஒரு கடனை வாங்கி இந்த கடனை அடைச்சிடணும் அப்படிலாம் யோசிக்காதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்க பாருங்கள். ஏன்னா நம்ம பண்ணுற பெரிய தப்பு எப்படின்னா, ஒரு ஃபினான்ஷியல் இஷ்யூ டக்குன்னு வந்த உடனே ஏதாவது ஒன்று பண்ணி அதை சார்ட் அவுட் பண்ணுறேங்கிற பேரில் அது கூட கொஞ்சம் பிரச்சனையாயிடும். ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் பொறுமையாக நிதானமாக இருந்து யார் மேலேயும் கோவப்படாமல், நீங்கள் இதுக்கு முன்னாடி என்னென்ன தப்பு பண்ணியிருக்கீங்களோ அதெல்லாம் யோசித்து இனிமேல் அந்த தப்பெல்லாம் பண்ணாமல், மோஸ்ட்லி இந்த பார்ட்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் உங்கள்கிட்ட பணம் இல்லைனாலும் யார் இருக்காங்க, இருந்தப்போ யாரெல்லாம் இருந்தாங்கன்னு. ஸோ அதுக்கெல்லாம் ரியாக்ட் பண்ணாமல் யார் யார் எப்படிங்கிறத அனலைஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் அவங்கக்கிட்ட கோபமாலாம் எதுவும் பேசிக்க வேண்டாம். நீங்கள் வந்து நான் கஷ்டப்படுறேனே இந்த டைம் நீங்கள் என்கிட்ட இல்லையெல்லாம் எதுவும் கேட்க வேண்டாம். நீங்கள் பாட்டு வளர்ச்சி அடைங்க, அதுவே அவங்கள பார்த்துக்கும். தேங்க்யூ.